இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்களில் வேத வாக்கியம் இப்படி எழுதப்படுகிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் நாம் கவனிப்போமானால், எல்லா மனிதர்களுக்குள்ளும் துக்கம் நிறைந்திருக்கிறது, கவலை நிறைந்திருக்கிறது, வேதனை நிறைந்திருக்கிறது. இன்றைய நாட்களில் இந்த கவலைக்கும் துக்கத்துக்கும் பஞ்சமே இல்லை. ஏதெங்கிலும் ஒரு விதத்துல மனிதனுடைய இருதயத்தை இந்த துக்கம் நிறைத்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். அப்போ ஆண்டவர் அந்த துக்கத்துக்கும் அந்த வேதனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த துக்கத்துக்குண்டான ஒரு முடிவின் நாட்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பலவிதமான துக்கத்தினால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்குதோ, கவலையே படாதீங்க, உங்களுடைய துக்கம் முடிந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். தேவனை தேடும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை கனப்படுத்தும் போது, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் இருக்கிற அந்த துக்கத்தை, அந்த வேதனையை தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்களும் அதிகாலை ஆண்டோட சமூகத்தை தேடி பாருங்க. உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நிரம்ப பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட்.